ஆண்டவர்க்கே ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை, அதிகாலை ஆராதனை, ஆண்டவர்க்கே ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அன்பு இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் தியானிக்கலாம். காலை நேரமாக இருக்கிறபடியினால் எல்லாருக்கும் தெரிந்த பாடல், என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்ற பாடலை கரங்கள் தட்டி உற்சாகத்தோடு நாம் இணைந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள் என்று வாசிக்கிறோம். அவர் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை தேவன் நமக்கு தந்து, புதிய தயவுகளை தேவன் நமக்கு தந்து நடத்துகிறார். தேவனிடத்தில் பழையவைகள் என்று ஒன்றும் இல்லை, எல்லாம் புதியவைகள் தான். புதிய காரியத்தை செய்கிறேன், புதியது தோன்றும், எல்லாம் புதியவைகள் தான். ஆகவே நேற்றைய தினத்தில் நடந்ததை அல்ல, இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் புதிய பலனை தர அவர் வல்லமை உள்ளவர். புதிய பாடலை பாடி புதிய பலத்தையும் புதிய அபிஷேகத்தையும் புதிய கிருபையையும் இந்த காலை நேரத்தில் பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவாராக. என்னை மறவா இயேசுநாதா என்ற பாடலை கரங்கள் தட்டி இணைந்து நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஒரு விசை கூட. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா, என்னை மறவா இயேசுநாதா, ஆமென், உந்தன் தயவால் என்னை நடத்து. வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். உயர்த்தி பாடுங்க ஆண்டவரே. என்னை மறவா, நம்மை மறவாத தேவன் நாதா உந்தன் தயவால் என்னை நடத்து. பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதெவரும் என்னை. பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதெவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்து. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்து. தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திரண்டோ உமுள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. வரைந்திரன்றோ உமுள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. ஆமென். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும்.
என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள். உயர்த்தி சொல்லுங்க, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. ராஜாவே ஆராதனை உமக்கே, செய்யா ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தே. சிறகுகளிலே, சிறகுகளில் நிழலில் என்றென்று மகிழ செய்தி. தூயவரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, எங்கள் துதிக்கு பாத்திரரே. ஆராதனை, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை ஒருவருக்கே ஆராதனை. ராஜாவே ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஒரு விசைக்குள் என்னை மறவா, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியில் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியில் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்திலும் உம்முடைய வசனத்துக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களோடு பேசுவீராக. எங்களோடு இடைப்படுகிற தேவன் நீர் ஆண்டவரே. காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகள். புதிய கிருபைகளை இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு தந்து எங்களை பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை, மன்னாவை இந்த காலை நேரத்தில் பெற்றுக்கொள்வதற்கு தேவரீர் எங்களுக்கு உதவி செய்தருவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு விசை கூட உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காலை நேரத்திலும் நாம் தியானிக்க போகிற கர்த்தருடைய வசனம் எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். எஸ்தர் 9வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே மேற்கொள்ளலாம் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
காரியம் மாறுதலாய் முடிந்தது. இங்கே வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற இந்த கடைசி பகுதியை பாருங்க, காரியம் மாறுதலாய் முடிந்தது. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர், மாறுதலாய் முடிய பண்ணும் தேவன். வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தில் எஸ்தருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். இங்கு யூதர்களுக்கு ஒரு பெரிய அழிவை ஒரு நபர் மூலமாய், ஆமான் மூலமாய் வருகிறதை பார்க்கிறோம். அந்த அழிவு பயங்கர துரிதமாய் செயல்படும் போது உன்னை யோசிச்சு பார்த்தா, பத்திரத்துக்கு ராஜா கையெழுத்து வச்சுட்டா அதை யாருமே மாற்ற முடியாது. எந்த நபரை ராஜாவே நினைத்தாலும் அதை மாற்ற முடியாது. அந்த காரியம் மாறுமா அப்படின்னு எல்லாருக்கும் பயங்கர பயம். எல்லாரும் திகிலும் பயத்தோடும் கலக்கத்தோடும் போராட்டத்தோடும் சத்தத்தோடும் ஆர்ப்பரித்து கத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, எஸ்தர் அவள் ஜெபித்த போது வேதம் சொல்லுகிறது காரியம் மாறுதலாய் முடிந்தது. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் கூட இதெல்லாம் மாறி இதெல்லாம் முடியுமா, என் வாழ்க்கையில் போராட்டங்கள் தீருமா, என் வாழ்க்கையில் பிரச்சனைகள் மாறுமா, இதுதான் என்னுடைய தலைவிதி போல இருக்கு, இதோடு தான் நான் வாழ்ந்தாகணும், இந்த போராட்டத்தோடு தான் என் வாழ்க்கை முடிந்துடுமோ என்று பயந்து நீங்கள் வந்திருப்பீர்களே. ஆனால் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு பேசுகிற வார்த்தை காரியம் மாறுதலாய் முடிந்தது. உங்கள் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் நினைக்கலாம், டாக்டர் என்ன வேணா பேசியிருக்கலாம், அல்லது கடன்காரங்க என்ன வேணா சொல்லியிருக்கலாம், உறவுகள் நட்புகள் என்ன வேணாலும் பேசியிருக்கலாம். ஆனால் இந்த காலை நேரத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஆராதிக்கிற தேவன் என் காரியத்தை, முடியாது என்று நினைத்த காரியத்தை, நடக்காது என்று நினைத்த காரியத்தை, வாய்க்காது என்று நினைத்த காரியத்தை மாறுதலாய் மாற பண்ணும் கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. உண்மையாகவே சத்துருடைய திட்டங்கள் எவ்வளவு வேணாலும் இருந்துட்டு போகட்டும், நம்ம கூட இருக்கிறவர்கள் எவ்வளவு சதிமோசைகள் நாசங்கள் வேலைகள் செய்யட்டும், எதற்கும் நம் அஞ்ச தேவையில்லை. காரணம், நம்மோடு இருக்கிற தேவன் ராஜாக்களை காட்டிலும் அவர் பெரியவர். அல்லேலூயா. நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், நினைத்து பார்க்க முடியாத காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிகழ பண்ணுகிறவர், நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நாம் நினைத்து பார்க்க முடியாத காரியங்கள், இதெல்லாம் நடக்குமா நான் நினச்சி கூட பார்க்கல, ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறார், நீங்கள் நினைத்ததை விட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் காரியத்தை மாறுதலாய் மாற பண்ண போகிறார். எதையெல்லாம் தேவன் மாறுதலாய் மாற பண்ண போகிறார், சில கருத்துக்களை சொல்லி நாம் செபித்து கடந்து போக போகிறோம். தேவன் காரியத்தை மாறுதலாய் மாற பண்ணுவார். நான் ஆராதிக்கிறவர் மாறுதலாய் முடிய பண்ணும் கர்த்தர். என் வாழ்க்கையில் இது நடக்காது, விரும்பாது, வராது, கிடைக்காது நினைத்த காரியத்தை அதிசயமாய் ஆச்சரியப்படத்தக்க வகையில் கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் மாற பண்ணுவார். முதல் கருத்து, ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எதை தேவன் நமக்கு மாறுதலாய் மாற பண்ண விரும்புகிறார் என்றால் வாசிக்கலாம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். தீமையை நன்மையாக மாற பண்ணும் கர்த்தர். முதலாவதாக இந்த காலை நேரத்தில் எந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் மாறுதலாய் மாற பண்ண விரும்புகிறார் என்றால், தீமையான காரியங்கள் மனிதர்கள் மூலமாகவோ அல்லது மற்ற சத்ருவின் மூலமாகவோ அல்லது ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு தீமை வந்திருக்குமானால் அந்த தீமைகளை தேவன் நன்மையாய் மாற பண்ணுகிறார். யோசேப்புக்கு கூட இருந்தவர்களே தீமையை கொண்டு வந்தார்கள், வெளியிலிருந்து அல்ல, உடன் பிறந்த சகோதரர்களாலே யோசேப்பு பயங்கரமான ஒரு தீங்குக்குள், ஒரு தீமைக்குள் அகப்பட்டான். குழியில் தூக்கி போட்டாங்க. யோசித்து பாருங்க எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்குன்னு சொல்லி. சொந்த சகோதரர்கள், வெளியில் இருக்கிறவங்க தீங்கு செய்தாலே இல்லை, சொந்த சகோதரர்கள் நம்பினவர்கள் அவர்களே தூக்கி குழியில் தூக்கி தீங்கு வர வைக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த தீங்கையும் கர்த்தர் யோசேப்பின் வாழ்க்கையில் நன்மையாய் மாற பண்ணினார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் முதலாவதாக தேவன் உங்களுக்கு மாறுதலாய் எதை மாற பண்ண விரும்புகிறார் என்றால், எதை முடிய பண்ண விரும்புகிறார் என்றால், தீமையை நன்மையாக முடிய பண்ண விரும்புகிறார். அந்த காரியம் மாறும்.
நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லுங்கள், என் தீமைகள், எனக்கு விரோதமாய் பேசப்பட்ட வார்த்தைகள், எனக்கு விரோதமாய் பேசப்பட்ட ஆலோசனைகள், நமக்கு விரோதமாய் பேசப்பட்ட எந்த மனிதர் கிரியையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் காரியம் மாறுதலாய் முடியும். எந்த காரியம் மாறுதலாய் முடியும்? தீமைக்கு நினைத்திருப்பார்களே ஆனால் நன்மையான காரியத்தை நமக்கு மாறுதலாய் தேவன் மாற்றி தருவார். அல்லேலூயா. தேவன் நமக்கு நிச்சயமாய் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவர். சில தீங்குகள், சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள், இவைகள் எல்லாம் நன்மையாய் கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் நினைக்கிறபடி அல்ல, நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமாய் அவர் செய்ய வல்லமை உள்ளவர். தீங்கு இது நடந்துருச்சே, இவங்க எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாங்களே, இல்லை, அதையே கர்த்தர் நமக்கு நன்மையாய் மாற பண்ண அவர் போதுமானவர். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவதாக, யாருக்கு தேவன் நன்மை மாற பண்ணுகிறார் அப்படின்னா நீங்கள் வாசிக்கலாம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 25வது வசனம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே, அதை அவன் தண்ணீரிலே போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அது மதுரமான தண்ணீராய் மாறிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து. நல்ல கவனிங்க. இரண்டாவதாக, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தை மாறுதலாய் மாற பண்ண விரும்புகிறார் என்று சொன்னால், முதல்ல சொன்னேன், தீமையை நன்மையாய் மாற பண்ணுகிறவர். நம்ம வாழ்க்கையில் வருகிற தீங்குகள், நல்ல கவனிங்க, நம்ம தீமையை நன்மையினால் வெல்ல வேண்டும். அதான் வசனம் சொல்லுது. நம்ம வாழ்க்கையில் எத்தனை பேர் வேணால் தீமை செஞ்சுட்டு போகட்டும், ஆனால் நன்மை நம்ம அவங்களுக்கு செய்யும்போது தேவன் நம்மை ஆசிர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவர். இரண்டாவது நான் சொன்னேன், நம்ம வாழ்க்கையில் எதை அவர் மாற பண்ண விரும்புகிறார் என்றால், மாறாவை மதுரமாய் மாற பண்ண விரும்புகிறார். மாறா என்றால் கசப்பு, ஒரு கசப்பின் அனுபவம், ஒரு வேதனையின் அனுபவம், ஒரு கஷ்டத்தின் அனுபவம், ஒரு பயங்கரமான நெருக்கத்தின் சூழ்நிலையில் நாம் தவித்து கொண்டிருப்போமானால் அந்த நெருக்கத்தை, அந்த மாறாவை, அந்த கடினமான காரியத்தை மதுரமாய் சந்தோஷமாய் அவர் மாற்ற விரும்புகிறார். சுருக்கமாய் சொல்ல வேண்டுமானால், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. மாறாவை மதுரமாய் கர்த்தர் மாற்ற அவர் விரும்புகிறார். யோசித்து பாருங்க, அந்த ஜனங்கள் அங்கே வந்து பார்க்குறாங்க, தண்ணீர் கசப்பாக இருக்குது, இதை குடிக்க முடியல. உடனே அவர்கள் என்ன செய்யணும்னு தெரியாமல் அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் சொல்கிறாரு, எப்பா, நீ ஏன் மாறாவை பார்க்குற? நீ ஏன் உன் வாழ்க்கையின் கசப்பின் அனுபவத்தை பார்க்குற? உனக்கு நான் ஒரு மரத்தை காண்பேன், அது சிலுவையின் மரம். அந்த மரத்தை எடுத்து தண்ணீரில் போடு, அது மதுரமாய் மாறும். இன்றைக்கு எந்த கசப்பாக இருந்தாலும் சிலுவையை நோக்கி நீங்கள் பாருங்கள், ஆண்டுடைய கல்வாரி நோக்கி பாருங்கள். அதிலே அவருடைய அன்பு வெளிப்படும், அதிலே அவருடைய சந்தோஷம் வெளிப்படும், தேவன் வைத்திருக்கிற வெற்றி வெளிப்படும், தேவன் வைத்திருக்கிற சமாதானம் வெளிப்படும். மாறாவின் வாழ்க்கையை மதுரமாய் தேவன் மாற்றுவார். அன்னாலை எடுத்துக்கொள்ளுங்கள், வாழ்க்கை முழுவதும் மாறா கசப்பின் அனுபவம், சொந்த நபர்களால், உறவுகளால் பயங்கர கசப்பு. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். அவள் போய் மனம் கசந்து, பாருங்க, மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. அப்ப அன்னால் மனம் கசந்து மிகவும் அழுது. ஒரு மாறாவின் அனுபவம், கசப்பின் அனுபவம். ஆனாலும் தேவன் கசப்பின் அனுபவத்தை மதுரமாய் மாற்ற வல்லமை உள்ளவர். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஒருவேளை ஏதோ ஒரு தயக்கத்தோடு, ஏதோ ஒரு கலக்கத்தோடு, ஏதோ ஒரு கசப்பின் அனுபவத்தோடு, ஐயோ, என் வாழ்க்கையில் இப்படி இருக்குதே, எனக்கு தேவைகள் 1000, ஆனால் எதையெல்லாம் நான் சந்திப்பது என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் வந்திருப்பீர்களே. ஆனால் இன்றைக்கு அந்த மாறா, அந்த கசப்பின் அனுபவத்தை மாற்றி உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அன்னாளுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லமை உள்ளவர். ஆகாருடைய வாழ்க்கை கசந்து இருந்தது, ஆனால் ஆகாருடைய வாழ்க்கையில் நீரூற்றை கர்த்தர் கொடுத்து ஆண்டவர் மதுரமாய் மாற்றினார். இன்றைக்கு உங்கள் கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு காலையில் சொல்லுங்க, என் மாறா மதுரமாய் மாற்ற அவராலே முடியும். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் காரியங்களை மாறுதலாய் மாற பண்ணும் கர்த்தர்.
நிச்சயமாய் மாற பண்ணுவார். யூத ஜனங்கள் அழிந்து கொண்டிருந்த பொழுது எஸ்தர் ஜெபித்த போது காரியம் மாறுதலாய் மாறினதை போல இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஏதோ ஒரு போராட்டத்தோடு ஒரு பிரச்சனையோடு நீங்கள் இருந்து ஜெபிப்பீர்களே ஆனால், தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போமானால் நிச்சயமாய் கர்த்தர் மதுரமாய் மாற்றுவார். நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவார். இந்த காலை நேரத்தில் காரியம் மாறுதலாய் முடிய பண்ணும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். மூன்றாவதாக ஆண்டவர் நமக்கு எதை அவர் மாற பண்ண விரும்புகிறார்? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். மூன்றாவதாக தேவன் எதை மாறுதலாய் மாற பண்ண விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கையில்? ஒன்று சொன்னேன், தீமையை நன்மையாய் மாற பண்ணுகிறவர். இரண்டாவது நான் சொன்னேன், மாறாவை மதுரமாய் மாற பண்ண விரும்புகிறார். மூன்றாவது, குறைவுகளை நிறைவாய் மாற்ற விரும்புகிறார். குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் சில குறைவுகள் வரலாம். அன்றைக்கு கானா ஒரு கல்யாணத்தில் இயேசு வந்தபோது குறைவு உண்டானது என்று நம்ம வாசிக்கிறோம். திராட்சரசம், கானாவூர் என்றாலே திராட்சரசத்துக்கு பெயர் போன இடம். ஆனால் அந்த இடத்திலே குறைவுகள் உண்டானது. ஆனால் இயேசு அழைக்கப்பட்டதால், இயேசு வந்ததால் அந்த குறைவுகள் மாறினது. பேதுரு கப்பலில் யோசித்து பாருங்க, மீன் பிடித்துக்கு ராவு முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்று அகப்படலை சொன்னபோது எல்லாம் முடிஞ்சிருச்சு. கடைசியாக உம்முடைய வார்த்தையின்படியே போடுகிறேன், வெறும் படகாய் போனது, நிறையத்தக்க கர்த்தர் கிருபை தந்தார். வலைகள் கிளியத்தக்க அளவு கர்த்தர் மீன்களை தந்தார். இந்த காலை நேரத்திலும் வாழ்க்கையில் ஏதாவது குறைவா, அல்லது குடும்பத்தில் குறைவா, தொழிலில் குறைவா, எந்த குறைவுகளாக இருந்தாலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் மகிமைகள் நிறைவாக்க அவர் வல்லமை உள்ளவர். மூன்றாவது நான் சொன்னேன், குறைவுகளை நிறைவாக்குவார். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 14, 15, 16 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் வாசிக்கலாம். 14ஆம் வசனத்திலிருந்து, கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். சாரிபாத் விதவினுடைய வீட்டை குறித்து பேசுகிறோம். தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் வரைக்கும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. குறைவுகளை நிறைவாக்கும் தேவன் அவர். உங்கள் குறைவுகளை தேவன் நிறைவாய் மாற பண்ணுவார். எந்த குறையோடு இருந்தாலும் சரி, பிள்ளைகள் படிப்பில் குறைவா, யாக்கோபு 1:5 சொல்லுகிறது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் பரிபூர்ணமாய் கொடுக்கிற தேவன் அவர். ஒருவேளை தொழிலில் குறைவாக இருக்கா, நீங்கள் சொல்லுங்கள், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்த போது கர்த்தர் 100 மடங்கு தேவன் ஆசீர்வதித்தார். எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது வீட்டு காரியங்களாக இருக்கலாம், எந்த காரியமாக இருந்தாலும் காரியத்தை மாறுதலாய் மாற பண்ணுகிற தேவன். மூன்றாவதாக, குறைவுகளை நிறைவாய் கர்த்தர் மாற பண்ணுவார். நான்காவதாக வாசிக்கலாம், யோவான் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். யோவான் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நான்காவதாக, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். முதல்ல சொன்னேன், உங்கள் தீமை, யார் தீமை செய்திருந்தாலும், அல்லது யார் தீங்கு செய்ய எழும்பினாலும், அல்லது தீமைக்குள் நீங்கள் கடந்து இருந்தாலும், 3 காரியம். ஒன்று, தீமை செய்ய நினைத்தாலும், இன்னும் தீங்கிலே இருந்தாலும், தீங்கு செய்ய முற்பட்டாலும், இன்றைக்கு முதல் காரியமாக தீமையை நன்மையாய் மாற பண்ணுவார். இரண்டாவது நான் சொன்னேன், நம்முடைய வாழ்க்கையில் மாறா கசப்பின் அனுபவத்தை மாற்றி மதுரம் என்கிற ஒரு சந்தோஷத்தின் நிலைக்குள்ளாக தேவன் நம்மை மாற்ற அவர் வல்லமை உள்ளவர். அவர் அதை மாற பண்ணுவார். மூன்றாவது நான் சொன்னேன், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை தேவன் நிறைவாய் மாற்றுவார்.
எந்த குறைவாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு குறைவாக இருந்தாலும் சரி. பாருங்க, 5000 பேர் இருந்ததோ கொஞ்சம்தான், ஆனால் கர்த்தருடைய கரத்தில் அது ஒப்பு கொடுக்கும்போது 5 அப்பம் 2 மீனும் 5000க்கும் மேலாக மீதி துணிக்கைகளை எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். தேவனுடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போமானால் எந்த குறைவாக இருந்தாலும் பஞ்சகாலம் முடியும் வரை தேவன் நம்மை குறைவில்லாமல் நடத்த போதுமானவர். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் வாய்க்கால்களை நிரப்ப நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். குறைவுகளை நிறைவாக்கும் மாற்றத்தை தேவன் நமக்கு மாற பண்ணுவார். அடுத்து 4வது சொன்னேன், நம்முடைய வாழ்க்கையில் துக்கங்களை சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றுவார். ஒரு துக்கத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். அன்னாளுக்கு ஒரு பெரிய துக்கம் இருந்தது, ஆகாருக்கு ஒரு பெரிய துக்கம் இருந்தது. சில துக்கங்கள் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பெருமூச்சை கேட்டு தேவன் பதில் கொடுத்தாராம். பெருமூச்சு அப்படின்னா யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பெருமூச்சோடு நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் தேவன் மாறுதலாய் முடிய பண்ணுவார். எதை? உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் கர்த்தர் மாற பண்ணுவார். 5வதாக சங்கீதம் 30:11 வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். சங்கீதம் 30:11 வசனம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். போதும், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். காரியம் மாறுதலாய் முடியும். எந்த காரியம் முடியும்? நம்முடைய புலம்பல்கள், இதுவரை புலம்பிக் கொண்டிருந்த வார்த்தைகள், இது நடக்கலை, இது வாய்க்கலை, இது செய்யலை, எதிர்பார்த்தது கிடைக்கலை என்று புலம்பலை இன்றைய நாட்களில் கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் புலம்பி கொண்டிருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் வந்தது, அவர்கள் இஸ்ரவேல் தேவனை துதித்து பாடக்கூடிய அளவுக்கு விடுதலையை தந்து ஆனந்த களிப்பாய் மாற்றினார். ஒருவேளை இந்த காலை நேரத்தில் ஒரு வியாதியோடு, ஒரு வேதனையோடு, பல நாட்கள் பிரச்சனையோடு நீங்கள் போராடி கொண்டு இருந்தாலும் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் தேவன் மேலே விசுவாசம் வைத்து சொல்லுங்க, என் காரியம் மாறுதலாய் முடிய பண்ணுவார். மாறுதலாய் முடிய பண்ணும் தேவனை நான் ஆராதிக்கிறேன். அவர் என்ன செய்வார் தெரியுமா? என் புலம்பலை அவர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். இதுவரை புலம்பியது போதும், இதுவரை கதறியது போதும், இதுவரை குறைகளையே பேசினது போதும். இன்றையிலிருந்து கர்த்தர் என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் தேவன் மாற பண்ண வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய குறைவுகளை எல்லாம் அவர் மாற பண்ணுவார். கடைசியாக 6வதாக வாசிக்கலாம். உபாகமம் 23:5 வசனத்தை வாசியுங்கள். 23ஆம் அதிகாரம் 5வது வசனம். தேவன் மாறுதலாய் எந்த காரியத்தை முடிய பண்ணுகிறார்? வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். எந்த சாபமா இருந்தாலும் சரி, கடைசியாக சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற பண்ணும் தேவன். அல்லேலூயா. மாறுதலாய் முடிய பண்ணும் கர்த்தர். எதை மாறுதலாய் முடிய பண்ணுவார்? சாபம். சில நேரங்களில் பாரம்பரியத்தினால், சில நேரங்களில் கடனோடு வாழ்ந்து கொண்டிருப்போம், சில நேரம் வியாதியோடு வாழ்ந்து கொண்டிருப்போம், சில நேரத்தில் சில பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். எதை? சாபத்தை. நம்ம வாழ்க்கையில் வருகிற சாபங்கள், நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு வைத்திருக்கிற காரியங்களை அவர் ஆசீர்வாதமாய் மாற பண்ண வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியுமோ? இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நிச்சயமாய் என் காரியம் மாறுதலாய் முடியும், மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவனை நான் ஆராதிக்கிறேன்னு சொல்லி கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. 6 காரியங்களை சொன்னேன். 1, தீமைகளை கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணுகிறவர். எந்த தீமை வந்தாலும் சரி, நாம் கலங்க தேவையில்லை. தீமையை நன்மையினால் வெல்லு என்று வாசிக்கிறோம். எந்த தீங்கு செய்தாலும் நன்மையான காரியங்களை செய்யும்போது, நன்மையான காரியங்களை யோசிக்கும் போது அந்த தீமையை நன்மையினால கர்த்தர் வெல்ல கிருபை தருவார். தீமையை நன்மையாக மாற பண்ணுவார். 2வது, மாறாவை கசப்பின் அனுபவத்தை மாற்றி மதுரம் சந்தோஷத்தின் அனுபவத்துக்கு நேராய் தேவன் நம்மை மாற பண்ணுவார். 3வதாக, குறைவுகளை அவர் நிறைவாக்கும் கர்த்தர். குறைவுகளை நிறைவாய் மாற பண்ணுவார். எந்த குறைவோடு வந்திருந்தாலும் சரி,
ஞானமாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய திருமணமாக இருக்கலாம், வாழ்க்கையுடைய தொழிலாக இருக்கலாம், அல்லது குடும்பத்தின் தேவைகளாக இருக்கலாம். எந்த குறைவுகளோடு நீங்கள் வந்திருந்தாலும் இந்த காலை நேரத்தில் குறைவுகளை தேவன் நிறைவாய் மாற பண்ணுவார். நான் சொன்னேன், துக்கத்தை அடுத்தபடியாக சந்தோஷமாய் மாற பண்ணுவார். துக்கம், வாழ்க்கையில் இருக்கிற சில துக்கங்கள், ஆண்டவரே நான் இதுக்கு என்ன செய்வேன் என்ற துக்கத்தோடு இருப்பீர்களே, ஆனால் அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும். நான் சொன்னேன், புலம்பலை களிப்பாக மாற பண்ணுவார். புலம்பினது போதும், பேசினது போதும். மர்மரிங், இஸ்ரவேல் ஜனங்கள் அழிந்ததுக்கு காரணம் முறுமுறுப்பு தான். ஆண்டவர் எவ்வளவு நன்மை செய்தாலும் முறுமுறுப்பு. ஒரு காரியத்தை சொல்கிறேன், அவர் நன்மை செய்வதில் குறைந்து போகவே இல்லை. அன்றைக்கு நன்மை செய்ய சுற்றி திரிந்தவர் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிறவராக தான் இருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை. அவர் நன்மை செய்ய ஆயத்தம். ஆனால் நன்றி சொல்லுவதில் தான் நாம் குறைந்து விட்டோம். அவர் கொடுத்த நன்மைக்கு நாம் நன்றி சொல்லுவதில் குறைந்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கி இந்த காலை நேரத்தில் உங்கள் புலம்பலை மாற்றிட்டு நன்றியோடு சொல்லுங்கள், ஆண்டவரே நன்றி அப்பா, நீ இதுவரை பாதுகாத்தீர், இதுவரை நடத்தினீர், இதுவரை கூட வந்தீர், இதுவரை பாதுகாத்தீர். நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிகளை நாம் ஏறெடுப்போமானால் அந்த புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் கர்த்தர் மாற்றுவார். புலம்பிக்கிட்டே இருந்தோம்னா கடைசி வரை பிரச்சனை தான் பெருசாக இருக்கும். துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், துதிகளுக்குள் உலாவுகிறவர், கர்த்தர் செய்த நன்மைகளை, கர்த்தர் செய்த காரியங்களை உயர்த்தி ஆண்டவரே நன்றி அப்பா என்று சொல்லி நன்றி நாம் சொல்வோமானால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பெரிய தவறு, தொடர்ந்து முறுமுறுத்தார்கள். எவ்வளவு நன்மைகளை பார்த்தாலும், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாலும், யாருக்கு செய்ய முடியாத அளவு தேவனுடைய கரம் கூட இருந்து நடத்தினதை கண்டாலும் முறுமுறுத்து கொண்டே இருந்தார்கள். சங்கீதம் 106 வாசிக்கிறோம், சீக்கிரமாய் அவர் செய்த காரியங்களை மறந்து போனார்கள். சீக்கிரமாய் நன்றி உள்ள இருதயமே இல்லை. இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் ஆனந்த களிப்பு வரணும், சந்தோஷம் வரணும்னா புலம்பலை நிறுத்தினால் ஆனந்த களிப்பை கர்த்தர் மாற பண்ணுவார். அடுத்து நான் சொன்ன கடைசியாக, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தை, சத்ருவினால் வந்த சாபம், மனிதர்களால் வந்த சாபம், நமக்கு நாமே வருவித்து கொண்ட சாபங்கள், நிறைய சாபங்கள் உண்டு. சாபங்கள் எல்லாம் தலைமுறையில் வரக்கூடாது, நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில் வரக்கூடாது. ஆகவே சாபத்தை தேவன் இந்த காலை நேரத்தில் ஆசீர்வாதமாய் மாற பண்ணுகிறார். நான் மீண்டும் சொல்லுகிறேன், மாறுதலாய் முடிய பண்ணும் கர்த்தர். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். ராஜா கையெழுத்து வச்சிருக்கலாம், அது என்னதான் சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கலாம், அல்லது தீவிரித்து ஜனங்கள் புறப்பட்டு இருக்கலாம், பயங்கர அழிவுக்கு நேராய் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். காரியத்தை மாறுதலாய் மாற பண்ணுவார், மாறுதலாய் முடிய பண்ணும் கர்த்தர் அவர். அல்லேலூயா. ஆகவே இந்த காலை நேரத்தில் தேவனை உயர்த்தி நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரை துதிக்கும் போது, மகிழ்ச்சியாய் அவரை பாடி ஆராதிக்கும் போது நம்முடைய காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் மாற பண்ணுவார். அவர்கள் பாடி துதி செய்த போது எல்லா கட்டுக்கள் அவிழ்ந்தன, எல்லா விதமான காரியங்கள் வெளியேறின. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவர். கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேங்க்யூலோ, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே என் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணும் கர்த்தர், மாறுதலாய் முடிய பண்ணுவார். இதுவரைக்கும் தீங்கு, ஆனால் இனிமேல் நன்மை. இதுவரைக்கும் மாறா என்கிற அனுபவம், ஆனால் இன்றையிலிருந்து ஆண்டவரே என் வாழ்க்கையில் சந்தோஷம் என்கிற அனுபவம், ஆண்டவரே சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாற பண்ணுகிற அனுபவம், குறைவுகளை நிறைவாக்குகிற ஒரு அனுபவத்துக்கு நேராய் என்னை கர்த்தர் மாற பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர்,
பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர். நீங்க பாடும்போதே ஒரு அற்புதம் நடக்கும். வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை கடைசியா என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நல்லவரே, என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். கண்களை மூடி உள்ளத்திலிருந்து ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் என் காரியம் மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர், காரியம் மாறுதலாய் முடிய பண்ணும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஏதோ ஒரு தேவையோடு எதிர்பார்ப்போடு உடைய சமூகத்திற்கு வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் அவர்களை பலப்படுத்துவதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டு, உம்முடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. உம்முடைய வார்த்தை ஒருபோதும் வீணாய் திரும்பி வராத ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை நாங்கள் அனுப்புகிறோம். யாராவது தீங்கை அனுபவித்துக் கொண்டிருப்பார்களே, ஆனால் இப்பொழுதே அந்த தீமைகள் நன்மையாய் மாற பண்ணட்டும், துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும். எல்லா கசப்புகள், எல்லாவித காயங்கள், எல்லாவித கலக்கங்கள், கண்ணீரின் அனுபவங்கள் சந்தோஷமாய் மாறாவின் அனுபவத்துக்கு விட்டு மதுரமான அனுபவத்துக்கு நேராய் தேவன் கடந்து போக பண்ணும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எல்லா குறைவுகளை நிறைவாய் மாற்றுங்கப்பா. தொழிலில், குடும்பத்தில், பிள்ளைகள் வாழ்க்கையில் யாராகிலும் குறைவோடு இருப்பார்களே, ஆனால் அந்த குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு நிறைவாக்குகிற கர்த்தர் ஆண்டவரே, எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நிறைவாய் மாற்றுவீராக. அற்புதங்களை தேவன் செய்யும்படி செபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் யாராவது ஒரு எதிர்பார்ப்போடு குறையோடு வந்து நின்றிருப்பார்கள், ஆனால் இந்த காலை நேரத்தில் அந்த குறைவுகளை எல்லாம் நிறைவாய் மாற பண்ணுங்க. ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும், சந்தோஷம் பெருகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். எல்லா சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. சாபத்தை கொண்டு வருகிற எல்லா கிரியைகள், எல்லா சத்ருவின் வல்லமைகள் அழிக்கப்படட்டும். வியாதிகள் மாறட்டும், கடன்கள் மாறட்டும், பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படட்டும். கர்த்தர் எழுந்தெழுவீராக, சத்துருக்கள் சுரண்டு போவார்களாக. உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சாபத்தை மேற்கொண்டு ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்ள தேவரீர் நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சாபத்து நிமித்தமாய் ஆண்டவரே வேதனையோடு தவிக்கிற எல்லா குடும்பங்கள் மேலும் உம்முடைய பலத்த கரம் நீட்டப்படுவதாக, ஆசீர்வாதத்தின் கரம் நீட்டப்படுவதாக. சாபங்கள் வெளியேறட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். எல்லா குறைவுகளை மாற்றுங்க. புலம்பிக் கொண்டிருக்கிற வாழ்க்கையில ஆனந்த களிப்புகள் உண்டாகட்டும். இனி நல்ல சந்தோஷமாய் பாடட்டும். கர்த்தர் புதிய காரியங்களை செய்வீராக, புதிய பாடல்களை தருவீராக, புதிய பலனை தருவீராக. புலம்பல்கள் மாறட்டும், ரெட்டுடுத்திருக்கிற நிலைமைகள் மாறட்டும், சாம்பலின் நிலை மாறட்டும். துதியின் உடையை போர்த்தி, துதியின் உடையை தந்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் ஜெபத்தை பதிவிட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கட்டும். காரியம் மாறுதலாய் முடிய பண்ணுகிறவரே, காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவீராக. இது நடக்காது, இது வராது, இது கிடைக்காது நினைத்து கொண்டு இருந்திருக்கலாம். டாக்டர் சொன்னது பெரிதாக காரியமாய் இருக்கலாம், மனிதர்கள் சொன்ன வார்த்தைகள் பெரிதான காரியமாய் இருக்கலாம். ஆனால் அதை காட்டிலும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்கள் காரியத்தை மாறுதலாய் மாற பண்ண வல்லமை உள்ளவர். இந்த கால நேரத்தில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.